திருப்பூர் மாவட்ட சேவூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தீண்டாமை சுவர் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக இடிக்கப்பட்டுள்ளது. இதனை அந்த பகுதி மக்கள் வரவேற்றுள்ளனர். சேவூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட தேவேந்திரன் நகர் பகுதிக்கும் விஐபி கார்டன் குடியிருப்புக்கும் நடுவே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டிருந்த தீண்டாமை சுவர் குறித்து அண்மையில் புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருந்தது. இதனிடையே திமுக தேர்தல் அறிக்கை குழு கருத்து கேட்பின் போது புதிய தலைமுறை செய்தி மற்றும் சுவர் தொடர்பாக கேட்டறியப்பட்டுள்ளது. அப்போது திமுக எம்பி கனிமொழியிடம் சுவரை அகற்ற வேண்டுமென தேவேந்திரன் நகர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக திமுக எம்பி கனிமொழியின் வலியுறுத்தல் மற்றும் ஆட்சியரின் உத்தரவின்படி சுமார் 1 மணி நேரத்தில் சுவரின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டது. இங்கே ரேஷன் கடை இருக்குது, இ-சேவை மையம் எல்லாமே இருக்குது. நாங்கள் ஏதாவது மெயின் ரோட்டுக்கு போகணும் அப்படின்னா சுற்றி தான் போக வேண்டியதாக இருக்குங்க. அது இல்லாமல் இந்த செவர் டேமேஜாக இருக்குது. பசங்க ஏறி குதிச்சு போவாங்க, பெண்கள் எல்லாமே சுற்றி தான் போகணும். காலையில் வேலைக்கு அவசரம்னா மெயின் ரோட் போகணுன்னா ஒன்றா இந்த வழியாக சுற்றி போகணும், இல்லாட்டி அந்த பக்கம் சுற்றி போகணும். அப்படி தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா இந்த பகுதியை கடந்து போகணும், ஒன்றா இந்த பக்கம் சுற்றி ஒரு 1/2 கிலோமீட்டர் சுற்றி போகணும், இல்லை இந்த பக்கம் 1/2 கிலோமீட்டர் சுற்றி அது காட்டு வழி பகுதியில் தான் போக முடியும். அங்கே எந்த வித வெளிச்சம் அந்த மாதிரி இரவு நேரத்தில் அந்த வழியிலும் போக முடியாது. எனக்கு ரொம்ப இருட்டான பகுதி, அது அந்த இடத்துல போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ரொம்ப நாளும் நாங்கள் முறையிட்டு வரோம். ஆனால் இது கவர்மெண்ட் செவிசாய்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த மக்களுக்கு விஷயத்துக்கு செவிசாய்க்க மாட்டேங்கிறாங்க. அதை எடுத்து கொடுத்த கலெக்டர் அவர்களுக்கு திருப்பூர் கலெக்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தீண்டாமை சுவரால் தேவேந்திர நகர் பகுதி மக்கள் பிரதான சாலைக்கு செல்ல மிகுந்த சிரமத்தை சந்தித்து வந்தனர். தற்போது சுவர் இடிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சி தெரிவித்ததோடு புதிய தலைமுறைக்கு தங்களின் நன்றியை தெரிவித்தனர்.